للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாகுக. அகிலத்திற்கோர் அருள்படையாம் நம்முடைய உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சேவையில் துணை நின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், இந்த உலகில் வாழுகின்ற மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் நம் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வாழுகின்ற காலம் வரை மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும், நம் உற்றார் உறவினர், நம் மனைவி மக்கள், நம் நண்பர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணம் வரை நோய் இல்லாமல் வாழச் செய்வானாக. மரணிக்கின்ற காலம் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் இல்லாத வாழ்வை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல் அமானத் பைத்துல் மால் கமிட்டி நடத்தும் இந்த சிறப்பான இஃப்தார் நிகழ்ச்சியிலே துஆக்களின் வலிமை என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை ஒரு சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான். அதே நேரத்திலே இந்த உலக வாழ்க்கையை மனிதனுக்கு ஒரு சோதனை களமாகவே அமைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கையாக இருந்தாலும் பல்வேறு வகையான இன்பங்கள், சுக துக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள் என்று அனைத்து வகையிலும் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் மறுமைக்காகவே சோதிக்கப்படுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக பிறந்துவிட்ட ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே தேவை உள்ளவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்றவர்களாக யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தாலும், கோடி கோடியாக சொத்து சுகங்களை வைத்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனையை, ஒரு கவலையை, ஒரு தேவையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்துக் கொண்டேதான் இருப்பான். நாம் நினைக்கலாம், நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது, நாம தானே கஷ்டப்படுறோம் இந்த உலகத்துல, நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை நிம்மதியாவே வைக்க மாட்டேங்கிறாங்க என்று நாம நினைப்போம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் யாரை பெரிய நிம்மதியாக இருக்கின்றார் என்று நினைக்கின்றீர்களோ அவரிடத்திலே போய் பார்த்தால் அவர் பெரிய லிஸ்டே தருவார். எனக்கு எவ்வளவு பெரிய தேவை இருக்கு தெரியுமா, ஆனால் அவர் அதை வெளியே சொல்ல மாட்டார். மிகப்பெரிய செல்வந்தர், மிக கோடிக்கணக்கிலே சொத்து வைத்திருப்பவர், அவரிடத்திலே அவருடைய மனதிலே ஒரு அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சில பெரிய செல்வந்தர்கள் கூட நம்மிடத்திலே ஏதாவது துவா இருந்தா எழுதித்தாங்க சிலர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நாம் நினைக்கலாம் நமக்கு தான் அல்லாஹ் தஆலா பிரச்சனை
நம்ம வீட்டுல பிரச்சனை, கணவர் பிரச்சனை, கட்டி கொடுத்த நம்ம பிள்ளைகளை வீட்டுல கட்டி கொடுத்த வீட்டுல பிரச்சனை, இப்படி எல்லா விதத்திலையும் நாம பிரச்சனையால் சூழப்பட்டு நாம் எப்படி வாழ்வது என்ற சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்படலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழ வேண்டுமானால் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். மன அழுத்தம், நைட்டு பார்த்தா தூக்கமே வராது. சில பேர்களுக்கு கணவர் பிரச்சனை, ஒரு நாள் கூட கணவர் நிம்மதியா பேசினதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நான் மனசால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் இருக்கலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கலாம். நீங்க அது துஆவினுடைய வலிமையாக அல்லாஹ் சொல்றான், ஒய்தா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியார் என்னை பற்றி கேட்டா நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், உஜீபு தஅவத தாஇ இலா தான். பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், தேவைகள் ஏற்படும் பொழுது அவன் என்னை அழைத்தால் நான் அதற்கு பதில் தருகின்றேன். வலியஸ்தஜீபூலி வலியுமினு பி. அவன் என்னையே நம்பட்டும், என்னிடமே அவன் பதில் தேடட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ என்பது நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை நிகழக்கூடிய ஒன்று. நம்முடைய வாழ்விலும் அற்புதம் நடக்கும், சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே, நம்ம படைத்த ரப்பிடத்திலே துஆ செய்வோமேயானால் சாத்தியமே படாதது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியப்படுத்தி காட்டுவான். இவ்வளவு பெரிய அது மகத்தான ரப்பல் ஆலமீனை நாம் படைப்பாளனாக வைத்திருக்கின்றோம். நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் அனைத்திற்கும் சக்தி வாய்ந்தவன். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கவலைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாம் பெருசா தெரியலாம். படைத்த ரப்பல் ஆலமீன் கையில அல்லாஹ்ட்ட துஆ செய்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவிடுபடியாக்கிறான். சாத்தியமே படாது என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியப்படுத்தி காட்டுவான். நீங்க பத்ர் யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 313 பேர் தான் மொத்த டோட்டலே. எல்லாம் வயசானவங்க, பசி பட்னியோட இருக்கவங்க, நோம்பு வச்சுக்கிட்டு போருக்கு வராங்க. எதிரில் உள்ள எதிராளிகளுடைய படையினர்களோ 1000க்கும் மேல மிகப்பெரிய போர் கருவிகளோட வர்றாங்க. ஒரு டோட்டலா நம்ம அந்த மொத்தத்தையும் ஒரு காட்சியை காட்டி இதுல எது ஜெயிக்கும் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா, அந்த கூட்டத்தை பார்த்து அபூஜையினுடைய கூட்டமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டத்தையும் பார்த்தாங்கன்னா இந்த கூட்டம் தான் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆஜானுபாவான மனிதர்களை அபூஜையில் அழைத்து கொண்டு வராங்க. மிகப்பெரிய கருவிகளோடு, போர் கருவிகளோடு வராங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தாங்க. அந்த துஆவுடைய வலிமையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் பத்ர் யுத்தத்தில் சாகடிச்சார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாத்தியமே படாது என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவுடைய வலிமையால் சாத்தியப்படுத்தி காட்டுவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், சிறப்புகள், மாண்புகள் என்னவென்று சொன்னால், முதல் விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் துஆ செய்வதனால் பிரச்சனைகளால் மன கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, துன்பப்பட்டு, தேவைகள் நிறைய இருப்பதனால் நமக்கு மன கவலை ஏற்படுமே. துஆ செய்வதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன கவலைகளை நீக்குகிறான். துஆ செஞ்சு பாருங்க. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாத்திட்டோம் சொல்லி நீங்க அமைதியா இருங்க. சல்லல்லாஹு அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஏற்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம துஆவை கபூல் செய்வான் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருப்பதே அதுதான் வணக்கத்தில் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்ட்ட பொறுப்பை கொடுத்துருங்க. அல்லாஹ், நான் ரொம்ப தேவையில இருக்கேன், ரொம்ப கவலையில இருக்கேன், இதனால் எனக்கு இரவெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் உண்மை. அல்லாஹ்ட்ட துஆ செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக மனக்கவலைகளை நீக்குகின்றான். தீராத கவலை, நாட்பட்ட பிரச்சனை, அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே நைட்டெல்லாம் தூக்கம் வரல, இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி நெடு நாட்களாக இந்த பிரச்சனை கவலைக்குரியதாகவே இருக்கின்றதா? இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆ செய்வதனால் உங்களுடைய மன கவலைகளை நீக்கிடுவார். அன்புள்ள தாய்மார்களே, உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். ரப்புல் ஆலமீன் நீங்க துஆ செய்யுங்க. நம்முடைய தேவைகளை துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்-துஆஉ சிலாஹுல் மூமின். மூமினுக்கு, மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் துஆ இருக்கின்றதே, அது ஒரு ஆயுதம் போன்று என்று சொன்னார். ஒரு பெரிய ஒரு பழம் வெட்டணும், கவலைப்படவே தேவையில்லை. அந்த கத்தி வச்சிருந்தாங்க, என்ன செய்வான்? நோ ப்ராப்ளம், வெட்டியெல்லாம் இப்போ இவ்வளவு தரம். அந்த மாதிரி பெரிய பிரச்சனை, பெரிய கவலைகள், அதனால மன அழுத்தம் ஏற்பட்டு தூக்கம் இல்லாம இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான துஆ ஆயுதம் போன்றது. அந்த துஆவை பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரச்சனைகளையே இல்லாமல் துடைத்து எறிந்திடும். நாம் விரும்பியது கிடைக்க வேண்டுமானால் அதிகமாக அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உதுஊனி அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீங்கள் அழைத்தால் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய துஆக்களை நான் பதில் தருவேன். உனக்கு நிறைய தேவை இருக்கலாம், உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நீ பலகீனமானவாய் இருக்கின்றாய், உன்னால் தனிமையில் எந்த பிரச்சனையும் வெல்ல முடியாது. நீ என்னிடத்தில் கையேந்தி துஆ செய்தால் உன்னுடைய துஆவை நான் கபூல் செய்கின்றேன். விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா? சில பேர்களுக்கு, சில பெண்களுக்கு தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். நம்மளுடைய கணவர் ஒரே நம்மள்ட்ட எரின்னு பேசுறாரு, என்னைக்கு பார்த்தா ஒரு சந்தோஷமாவே இல்லை. அந்த மாதிரி பிரச்சனையா? பொருளாதாரத்துல பிரச்சனையா? விரும்பிய வாழ்க்கை கிடைக்கணுமா? நமது கணவர் நம்மோடு எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டுமா? விரும்பிய இடத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு சம்பந்தம் ஏற்பட வேண்டுமா? நோ ப்ராப்ளம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஒரு ஆயுதம் வச்சிருக்கீங்க. அத்-துஆஉ சிலாஹுல் மூமின். பிரார்த்தனை செய்வது என்பது உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் போன்றது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் சாத்தியமே படாது என்று இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சாத்தியப்படுத்தி காட்டும். உலகமே இது வேறாதுங்க அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அழைத்து கையேந்தி துஆ செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியப்படுத்தி காட்டுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் செவிமடுப்பவன், எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளவன். பிரார்த்தனைகளை நாம் இஹ்லாஸாக நாம் கேட்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து தருவான். உன்னை தவிர துஆவை கபூல் செய்வதற்கு யா அல்லாஹ் யாரும் இல்லை, இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. இந்த பலகீனமான அடியான் உன்னிடம் வந்திருக்கின்றேன், எனவே என் கையை வெறுங்கையாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் கையேந்தி துஆ செய்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயம் நம்முடைய துஆ, நம்மளுடைய பிரச்சனைகள், தேவைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வச்சிருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ துஆ செஞ்சுட்டாங்க, நான் கேட்காத துஆவாங்க, எவ்வளவு நாளா கேட்கறது தெரியுமா, ஆனா ஒன்னும் கபூல் ஆக மாட்டேங்குது. இவ்வளவோ பேசுறீங்க, சில நிறைய சொல்றீங்க, ஆனா ஒன்னும் கபூல் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்க அவர்கிட்ட கேட்கலாம், அவருக்கு இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையல்ல, அல்லாஹ்ட்ட கேட்டா
அல்லாஹ் தரலைன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் லேட் ஆக்கினால் அது அந்த நேரத்தில் நல்லது என்பதை நாம் நினைச்சு கொள்ளணும். ஒரு விஷயத்தை கேட்கிறோம், இல்ல ஒரு சம்பந்தத்தை தான் நாம அல்லாட்ட கேட்கிறோம், அல்லாஹ் என் பையனுக்கு இல்ல என் பொண்ணுக்கு இந்த இடத்துல இருந்து சம்பந்தம் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த சம்பந்த அந்த அந்த வீட்டை நினைச்சு அந்த வீட்டுல உள்ள ஒரு பிள்ளைய நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாம நினைச்சிட்டு சில பெண்கள் சில பேர்கள் என்ன செய்வாங்க, அல்லாட்ட துவா செய்வாங்க, எல்லாம் அந்த இனம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு அல்லாட்ட துவா செய்வாங்க. ஆனா எவ்வளவோ துவா செய்வாங்க, அந்த அந்த இனத்து வேற வேற ஒரு இனம் ஜாயின் ஆகிடும். நம்ம துவா அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய நம்ம எவ்வளவு துவா கேட்டோம் நாம நினைக்கணும், அதுல அல்லாஹ் தஆலா சைடு வச்சிருக்கான்னு நாம நினைக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம எவ்வளவோ கேட்கலாம், அது நல்லதாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சாத்தியப்படுத்தி காட்டுவான். அது நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது எதுலயோ இதுல ஒரு சைடு வச்சிருக்கா நாம நினைக்கணும். அப்படி நினைக்கணும். நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறக்கவே மாட்டான். ஓ நீங்க போன வாரம் நீ துவா செஞ்சல, நான் மறந்துட்டேன் சார், அடுத்த வாட்டி தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் மறதியாலனா நீ கேட்டப்பா என்னால ஒன்றும் அவங்க தர முடியல, நீ எதுவும் நினைச்சுக்கிறாத நல்லா சொல்லுவானா? இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சக்தி மிக்கவன். இது ஆறாவது விஷயம், அங்கே கூடலோ குன் ஃபயகுன். அல்லாஹ் நீங்க எதெல்லாம் கேளுங்க, அவன் நமக்கு தர நாடினால் குன் ஆகுகின்ற சொல்லுதான் அவனுக்கு எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி காட்டணும். எல்லாம் சாத்தியப்படுத்தி காட்டணும். பிரச்சனை நடக்கவே முடியாது என்பதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியப்படுத்தி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. ஃபிரௌன் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சுட்டு வரான், துரத்திக்கிட்டு வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் தெரியுமில்ல தம்பி. கடைசி நேரத்தில் அவர் எங்க போய் மாட்டாரு, தப்பிச்சு ஓடுறாரு. மேப்பு அந்த காலத்துல எல்லாம் இந்த கூகுள் மேப்லாம் இல்ல, அப்படின்னா போட்டு பார்த்து நல்லா வேற வழியா போய் எங்கேயாவது தப்பிச்சிருப்பாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர் பயந்து ஓடுறாரு, அவங்க குடும்பம் அவங்களை ஈமான் கொண்ட அந்த கவுமுகளும் ஓடுறாங்க. ஓடும்போது அப்படி கண்டமெட்ல ஓடும்போது கடல் குறுக்கிடுச்சு, சரியா மாட்டிட்டாங்க. சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள் சொல்றாங்க, யா மூசா இன்னா லமுதரக்கூன், மூசாவே நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். வசமா தான் மாட்டினாரு, வேற சந்து கொண்டமா தான் எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம். கடல்ல மாட்டினா இந்த பக்கம் திரும்பினா மூசா, அதாவது ஃபிரௌனுடைய கூட்டம் ராணுவ படை துரத்திட்டு வருது, இவற்றை ஒரு ஆயுதமும் இல்லை. பின்ன நேரா போனா கடல், சரியா மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ன மய்ய ரப்பி சயஹ்தி, என்னுடைய ரப்பு எனக்கு நல்ல வழியை காட்டுவான்னு சொன்னாங்க. காட்டினா சாத்தியப்படுமாங்க? ஒரு கூட்டம் துரத்திட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்புட்ட துவா செய்றாங்க, யா அல்லாஹ் என்ன காப்பாத்துன்னு சொல்றாங்க. எனக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டு, அல்லாஹ் ஒரு வழியை திறக்குவான்னு சொன்னாங்க. சாத்தியப்படுத்தி காட்டானா என்ன? கடலையே பிளந்தாங்க, கடலையே பிளந்தாங்க. நம்முடைய பிரச்சனைகள் அவ்வளவு பிரச்சனையா? நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த கடலை பிறக்கிறத விட பெரிய இதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுனா நம்மளுடைய கவலைகள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளா பறந்துடும். அல்லாஹ்ட்ட கேட்கிற விதத்துல கேட்டீங்கன்னா உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வான். ஒவ்வொன்னா அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க பிரச்சனைய நம்மளுக்கு லேட்டாக காரணமே பல பேர்த்த சொல்றது, ஏன் கேட்குறீங்க, என் பிள்ளைங்க கட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த வீட்டுல அவங்க நாத்தனாக்காரி அவங்க மாப்பிள்ளையுடைய சிஸ்டர்கள்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, அது இப்படி இப்படி எதையா ஒண்ணு அல்லாஹ்ட்ட சொல்றத விட்டுட்டு மனிதர்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ரப்புட்ட கேளுங்க, யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டம், என்னுடைய துயரம், என்னுடைய பிரச்சனை இன்னென்ன இப்படி இப்படி இருக்கு, அல்லாஹ்ட்ட சொல்லீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியமே படாது என்பதை கூட சாத்தியப்படுத்தி காட்டுவான். ரப்பல் ஆலமீன் கடலை பிளந்து வழிவிட்டானாங்க. எப்படி அந்த நேரத்துல யாராவது நம்ப முடியுமா? அல்லாஹ் மிக அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவான். அற்புதம் நிகழும். துஆவுனால வலிமையை நீங்கள் பார்க்கலாம். துஆ செய்தோம்னா யா அல்லாஹ் என்னுடைய பிரச்சனை இருக்கின்ற அல்லாஹ்
அல்லாட்ட இரவு நேரத்துல பேசுங்க. அல்லாட்ட எத்தனை பேர் பேசிருக்கீங்க? நடுராத்திரி அல்லாட்ட எத்தனை பேர் பேசுறீங்க? எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு துயரங்கள் இருக்கு, எவ்வளவு கவலைகள் இருக்கு. நிம்மதியா அல்லாட்ட அப்படியே நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம அப்படியே உருட்டுட்டு வந்தா தூக்கம் தான் வரலையே. உதவு செஞ்சுட்டு போய் அல்லாட்ட பேசினாங்க. ஒரு 2 ரக்காத் தொழுங்க. 8 ரக்காத் தொழுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சோப்பலா இருக்கா? 2 ரக்காத் தொழுங்க. தொழுதுட்டு ரப்பே கையேந்துங்க, அல்லாட்ட பேசுங்க. உங்க கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்லுங்க. அல்லாஹ் நேற்று உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தரும். துஆவுடைய வலிமை என்ன தெரியுமா? அங்க நீங்க கேட்டீங்கன்னா சாத்தியமே படாததை எல்லாம் அல்லாஹ்வுக்காக சாத்தியப்படுத்தி காட்டுவார். சில பேர், அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நாடி நரம்பெல்லாம் கலந்து விட்டது. முடி வெள்ள முடி, அப்படிதான் சொல்றாங்க. முடி வெள்ள முடி. ஆனா யா அல்லாஹ் என்ன தனியா விட்டுறாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசை தான் கேட்டாங்க. துவா அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றான், உனக்கு யஹ்யா என்ற ஒரு நபரை மகனாக உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய மனைவியோ அந்த மாதோட அதுக்காக நின்று முடிஞ்ச மலடி ஆயிட்டாங்க. எல்லாம் வயசான நேரத்துல எனக்கு எப்படி தர முடியும்? அல்லாஹ் நினைச்சா நாளைக்கு சாவ போற கிழவன் கேட்கலாம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து. அவ்வளவு சக்தி மிக்கவன் அல்லாஹ் இருக்கிறான். குழந்தையே இல்லையா? இத்தனை வருஷமா நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், குழந்தையே தரல. நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கு. நீங்க கேட்பது எதுவுமே வீணாக அல்லாஹ் தரக்கூடிய நேரத்துல கரெக்டா தந்துடும். சில பேர்களுக்கு கடன் தொல்லை ஜாஸ்தியா இருக்கும், வியாபாரத்துல நஷ்டம் இருக்கும். எதை தொட்டாலும், எந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் அது வியாபாரம் நடக்கவே நடக்காது. எதை ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு 3 மாசம், அந்த 3 மாசமும் டெய்லி நஷ்டத்திலேயே ஓடி கடைசியில அந்த கடையை கொடுத்துருவோம் அப்படின்ற நிலைக்கு வந்துருவார். இவரு கடனாளியா போயிடுவார். கடன், ஊரெல்லாம் கடன். இவரால பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆகி தற்கொலை அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்துருவார். தற்கொலை எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எவன் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டானோ, நாளை மறுமையிலே அவன் எப்படி செத்தானோ அதே மாதிரியே அவனுக்கு காலாகாலமும் நிரந்தரமான வேதனை, அதே வேதனை தான். அவன் திருப்பி தற்கொலை செஞ்சு சாவதான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த முடிவை எடுக்கக்கூடாது. அல்லாஹ் இதற்கு ஒரு முடிவு இருக்கும். நிச்சயம் நல்ல வழி காட்டுவான். எவ்வளவு பெரிய கடன் மலை போல இருந்தாலும் சரி, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அல்லாஹ் என்னுடைய கடனை போய் நிம்மதியான வாழ்க்கையை தார். அல்லாஹ் நல்லத கேட்டாங்க. அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு கடனை போய்க்கிடுவான், நிம்மதியான வாழ்க்கையை தருவான். மலை போன்ற கடனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடன்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா போக்கி. சில பேர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா 3 விதத்துல போக்கிடுவான். ஒன்று, நீங்க கேட்டதுக்கு பகரமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வரக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கிடுவான். உங்களுடைய நீங்க கேட்டதுக்கு பகரமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய ஆயுளை நீடித்துருவான். நீங்க கேட்கறதுக்கு பகரமா நாளை மறுமையில நீங்க கெட்டடியாரா இருந்திருப்பீங்க, நாளை மறுமையில உங்களுக்கு நல்லடியாரா அளவுக்கு அங்க நாளை மறுமையில மிகப்பெரிய அந்தஸ்தை தருவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் கடனுக்கு இல்லை. நமக்கு நிறைய கடன் இருக்குன்னு வைங்க, அல்லாஹ் என்னுடைய கடன் இல்லாத வாடகை கூட அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்னு வைங்க, அல்லாஹ் தஆலா மறுமையில பார்த்துக்கிறோம்னா கடன் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். இல்லத்தை கடனை தவிர. கடன் இருந்தால் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், அந்த கடனாளிக்கு மன்னிக்கின்றவர். அப்போ ஒரு கடன் பட்ட ஒருவர் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என்னுடைய கடனெல்லாம் போய்க்கிறேன் அல்லாஹ்ட்ட துஆ செய்தால், முதலாக அவன் மரணிப்பதற்கு முன்னாலேயே கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு வாழ வைப்பான். நீ எவ்வளவு கடனாக இருந்தாலும் சரி, மலை போல் உங்களுக்கு கடன் இருந்தாலும் ரப்புட்ட கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க.
நம்பிக்கையோடு கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியமே படாத சூழ்நிலையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியப்படுத்தி காட்டுவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நாம கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதுல்லாஹ வஅன்தும் மூகினூன பில் இஜாபா. துஆ நம்ம கேக்குறமே, துஆ நாம செய்யறதெல்லாம் அல்லாஹ் என்னென்ன கபூல் செய்றான். அந்த ஒரு நப்பா ஒரு அந்த ஒரு இதுல அதாவது ஒரு அந்த அதுக்கு என்ன சொல்றது, ஒரு விரக்தியோட நீங்க கேட்டீங்கன்னா அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்யவே மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதுல்லாஹ வஅன்தும் மூகினூன பில் இஜாபா. நாம கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்ற நம்பிக்கை நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னல்லாஹ யகூலு, அல்லாஹ் சொல்றான், அன இந்த லன்னி அப்தி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ அப்படி நான் அவனோட இருப்பேன். என் துஆல அல்லாஹ் எங்க கபூல் செய்ய போறான்னா கபூல் செய்ய மாட்டான். என்னுடைய துஆவை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேட்டா நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வான் சொல்றான். ஆனா இந்த லன்னி அப்தி, என்னுடைய அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் அவனோட இருப்பேன். வான மஹூஇதா தானி, துஆ கேட்கும் போது நான் அவனோடவே இருக்கின்றேன். ஸல்லல்லாஹு மின் ஃபضலி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு மின் ஃபضலி, அல்லாஹ் இடத்துல சிறப்பானத கேளுங்க. ஒவ்வொரு தடவையும் துஆ செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பா கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய அவன் சக்தி மிக்கவன். ஃபைனல்லாஹ யுஹிப்பு அன் யஸஅல அஃலு, சிறப்பானதை கேட்டு இன்திவாரில் படுத்தி அதை எதிர்பார்த்து காத்திருப்பது இருக்கின்றதே, அது வணக்கங்களில் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட நிறைய உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருங்க, அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான். நம்பிக்கையோடு இருங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் சொல்றான், திக்ர் செஞ்சுட்டே இருங்க, ஃபத்குருனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறினால் நான் உன்னை நினைவு கூறுகிறேன். இது சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாங்க. நம்ம ஒரு ஆள் சொல்றாரு, உங்களை அன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாருங்க, உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க அன்னைக்கு எம்எல்ஏ வந்தாருல, அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அமைச்சர் உங்களை சொன்னாரு, அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஆனா ரப்புல் ஆலமீன் நம்மளை நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நினைவு கூறுகிறான். ஃபத்குருனி, திக்ர் செஞ்சிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா உன் கவலைய, உன் பிரச்சனைய எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நினைவு கூறுகிறான் உன்னை. நம்ம திக்ர் செஞ்சிட்டே இருக்கணுங்க. திக்ர் நம்ம வாழ்க்கையில திக்ர் இருந்துகிட்டே இருக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ர் செய்தால் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், முத உங்க மனசை நிம்மதிப்படுத்துறது தான். நிம்மதியா எவன் ஒருவன் அதிகமாக திக்ர் செய்யறானோ அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான். அவன் கேட்க, அதாவது கேட்ட அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்த்து வைப்பான். எதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்யாமல் விட மாட்டான். ஒரு நாள் அஹ்மது, இமாம் அஹ்மதுன்னா அதாவது 6 கிரந்தங்கள் இருக்குல்ல, புகாரி, நசஈ, அஹ்மது. இமாம் அஹ்மது அவங்க ஒரு பள்ளிக்கு போறாங்க. இரவு நேரத்துல ஒரு இடம் போகணும். அன்றைய காலத்துல எல்லாம் வசதி இல்லாத காலம், பேருந்து இல்லாத காலம், நடைபயணமா தான் போகணும். இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க, இருட்டாயிடுச்சு. அதனால அந்த ஊர்லயே ஒரு பள்ளியில மகரிப தொழுதுட்டு தங்கிடுவோம்ட்டு அங்க மகரிப தொழுதுட்டு இஷா தொழுதுட்டு அங்கேயே தங்குறாங்க. அந்த பள்ளியில பள்ளி காப்பாளர் கதவெல்லாம் பூட்டிட்டு இருக்கும்போது இவர் உள்ள இருக்காரு, இமாம் அஹ்மது உள்ள இருக்காரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, இங்க யாரும் தங்க கூடாதுங்க, உங்களை பார்த்தா வெளியூர் ஆள் மாதிரி இருக்கு, இங்க இந்த பள்ளியில உடைய சட்டம் என்னன்னா வெளியூர் ஆளுக்கு இங்க தங்க அனுமதி இல்லை அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, நான் காலையில சுகுந்தோன்னு போயிடுவேன், இங்க கொஞ்சம் அனுமதிங்கன்ட்டு. இல்ல இல்ல நீங்க வெளியே போயிடணும். அதே சமயத்துல இமாம் அஹ்மது நான் தான் சொன்னான்னா வீட்டுல போய் கூட்டு வச்சு இடியப்பங்கறி போட்டு புரோட்டாலாம் போட்டு நல்ல கொடுத்து அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பிரபலியமான ஒருவர் தான் இமாம் அஹ்மத். அன்றைய காலத்தில இமாம் அஹ்மது என்று சொன்னால் எல்லா நபர்களுக்கும் தெரியும். ஏன்னா டிவி இல்லாத காலம், ஆனா எப்படி இருப்பாருன்னு தெரியாது.
இன்றைய நவீன உலகத்துல சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம், செல்போன்ல பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம். பிரபலியமான ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரபலியமானவங்க கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அன்றைய காலத்துல எந்த கருவிகளும் இல்லாத காலத்துல இமாம் அஹ்மது என்று சொன்னால் சின்ன குழந்தைகள் கூட அவர் ஹதீஸ மனப்பாடம் செய்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவரை பார்ப்பதற்கு எல்லாம் ஆர்வப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல இவர் விரட்டுறாரு காப்பாளர், இங்க யாரும் தங்கக்கூடாது, தயவுசெய்து போயிடுங்கட்டு கேட்ட ஃபுல்லா கூட்டிட்டு அவரை வெளியே அனுப்பிட்டு வெளிக்கேட்ட கூட்ட வராது, வெளியே உள்ள ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இங்கேயும் உட்காரக்கூடாது சொல்லி கடகடன்னு இழுத்து அவர் எவ்வளவோ சொல்றாரு. இமாம் அஹ்மத் நான் நாளை காலையில போயிடுவேன் அப்படின்றாரு. இல்ல இங்கெல்லாம் தங்கக்கூடாதுன்னு சொல்லி கடகடன்னு இழுத்து வெளியே கொண்டு போய் போடுறாரு. எய்த்தமா ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல ரொட்டிக்கு மாவு குழைச்சிட்டு ஒரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு வயசான ஒரு ஆளை வெளியூர்ல இருந்து வந்திருக்கவரை முடிச்சு இப்படி பள்ளியாசில தங்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வெளியே அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லி அவர் வர்றாரு. வந்த உடனே கேட்கிறாரு, நீங்க வெளியூரா? ஆமா நான் வெளியூர். எங்க கடையில நீங்க தங்குறீங்களா? இந்த ஹோட்டல்ல. நீங்க எப்ப நீங்க போறோம்னா போய்க்கங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது மேல ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா அவர் என்ன செய்யறாரு, வந்து தங்க வர்றாரு. அவருக்கு ஒரு ஓரத்துல இடம் கொடுக்குறாருல. இவரு மாவு குழச்சிக்கிட்டே ஏதோ ஓடிக்கிட்டே இருக்காரு, வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. இமாம் அஹ்மது அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ கேட்குறாங்க, நீங்க என்ன ஓடுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, நான் அல்லாஹ் அதிகமா திக்ர் செஞ்சுட்டு இருப்பேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவேன், சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவேன், அல்லாஹ் அதிகமா திக்ர் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் அஹ்மது கேட்குறாங்க, நீங்க இப்படி திக்ர் செஞ்சுட்டே இருக்கீங்களே, என்ன பிரயோஜனத்தை கண்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஹோட்டல் மாவு கலைக்கிறவர் சொல்றாரு, நான் திக்ர் செய்வதனால என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நிம்மதியா வச்சிருக்கான். என்னுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நிம்மதியா அல்லாஹ் தஆலா எல்லா சுகத்தோட ஆபியத்தோட வசதி வாய்ப்போட என்ன வாழ வச்சிருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லும்போது இமாம் அஹ்மது கேட்கிறாங்க, உங்களுடைய துஆக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டான், எல்லாத்தையும் கபூல் செஞ்சுட்டான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு துஆ கபூலாவாக இருக்கு. நான் இந்த இஸ்லாத்திற்காக ஹதீஸ்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை கோர்வை செய்து படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்திற்காக ஹதீஸை சேகரித்தாரே இமாம் அஹ்மத் அவர்களை என்னுடைய வாழ்நாளில் என்றைக்காவது நான் மரணத்திற்கு முன்னால் நான் பார்த்துடணும் யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன். அந்த துஆ மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கபூல் செய்யாம வச்சிருக்கான்னு சொன்னோன்னே இமாம் அஹ்மத் அவர்கள் அப்படியே அழுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னை இந்த பள்ளிக்கு கொண்டு வந்து இந்த பள்ளியில் தங்கக்கூடாது என்ற அந்த காப்பாளரை கட 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 கடன் என்று இழுத்து உன்னுடைய கடைக்கு பக்கத்திலே நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலடியில கொண்டு உன்னை எனக்கு என்ன உனக்கு ஒன்று கிட்டத்துல போட்டிருக்கான், நான் தான் இமாம் அஹ்மதுன்னு இவர் அழுகிறார். அல்லாஹ் அக்பர், என்னுடைய துஆ அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கபூல் செஞ்சுட்டான் சொல்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ செய்வதனால் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்யும். அது உன்னுடைய நேரம் வரும்பொழுது அல்லாஹ் தஆலா சாத்தியப்படுத்தி காட்டுவான். நாம அவசரப்படக்கூடாது, அவசரமே படக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம எதை கேட்டாலும் அதற்கு ஒரு முறைகள் இருக்கு. அந்த முறையில நாம கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயம் சாத்தியப்படுத்தி காட்டுவான். எல்லாரும் தூங்கும் போது எல்லாரும் தூங்கிடுவாங்க, பிரச்சனைகள் ரொம்ப இருக்கும், மனக்கவலைகள், ரொம்ப கஷ்டங்கள், தேவைகள் நிறைய இருக்கும், தூக்கமே வராம இருக்கும். படுக்கையில கிடந்து அங்கங்க அப்படியே பிறண்டு கிடக்கிறத விட ஒரு செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் நான் நம்ம பிரச்சனைக்காக நிற்கிறேன், என்னுடைய பிரச்சனையை நீ இல்லாமல் ஆக்கிறியாமா, இவ்வளவு தேவைகள் இருக்கு, இந்த தேவைகள்லாம் நிறைவேற்றி என்னுடைய கவலையை போக்கியாலான்ட்டு எல்லாரும் தூங்குற நேரத்துல அல்லாஹ்ட்ட ஒரு 2 ரக்காத் தொழுது பாருங்க. 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்கள், நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இதா அராத ஷீனா எவ்வளவு கொடுத்திருக்கும், ஒண்ணுன்னா ஆயிரும். அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனால் சாத்தியப்படாத எதுவுமே கிடையாது, எல்லாம் சாத்தியப்பட்டுறான்.
ஒரு அற்புதத்தை காணலாம். துஆ அல்லாஹ் அதிகமா செய்யறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு மனிதர் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்தல் அஹது ஸமதுல் லதீ லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று தொழுது முடிச்ச உடனே இத சத்தம் போட்டு சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கேட்டுட்டு சொல்றாங்க அந்த நபர்ட்ட, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் எதை கேட்டால் அல்லாஹ் உன்னுடைய பிரச்சனையை உன்னுடைய துஆவை கபூல் செய்வானோ அத்தகைய கலிமாக்களை கொண்டு நீ அல்லாஹ்விடத்திலே நீ இந்த துஆவை செய்திருக்கின்றாய். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அல்லாஹ்ட்ட சொல்லி கேளுங்க. இது அதிகமா ஓதுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம நம்ம இப்ப என்ன ஒரு மீன் முழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மீன் முழுங்கிடுச்சு? எல்லாரும் நீங்க நினைப்பீங்களா இவர் வெளியே வந்துருவாருன்னு? வெளியே வந்துருவாருன்னு யாரும் நினைப்பீங்களா? நினைக்க முடியாது. ஆனா நம்பிக்கையோடு கேட்டா நானும் வெளியே வந்துருவேன். மீன் முழுங்கி கடலுக்குள்ள போகுது, சாத்தியமே இல்லை. அல்லாஹ் தஆலா சாத்தியப்படுத்தி காட்டினான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அதிகமா ஓதுனாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன் வைத்து விட்டு வெளியே வந்து வாழ்ந்தாரா என்ன? இதை சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லும் பொழுது யார சொல்லலாம், சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் இந்த திக்ரா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லலையா, வகதாலிக நுன்ஜில் மூமினீன், இது இந்த திக்ர் இருக்கே இந்த துஆ மூமின்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வான். இத போல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிரச்சனைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு தர்மம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ஒரு தர்மம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். ஒரு திக்ர் ஓதிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். இந்த துஆ தெரியுமா தெரியாதாங்க? சின்ன பசங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். அதிகமா ஓதி அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தகடுபடியாக்குவான். தேவைகளை நிறைவேற்றி தருவான். சாத்தியமே படாது என்றாலும் சாத்தியப்படுத்தி காட்டுவான் ரப்பல் ஆலமீன். ரப்பல் ஆலமீன் கேட்கும்போது நம்பிக்கையோடு கேளுங்க, அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் நிச்சயமா. எல்லாரும் தூங்குன பிறகு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம்னா நிச்சயம் அல்லாஹ் தருவான். இன்னல்லாஹ ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்கப்படவே மாட்டான். ஆனா ஒரே இடத்துல அல்லாஹ் தஆலா ரப்பல் ஆலமீன் வெட்கப்படுறான். எப்ப வெட்கப்படுறான்னா, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வானேயானால் அவனுடைய கையை வெறுங்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நம்ம துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யக்கூடாதுன்னு என்னங்க இருக்கு? நம்ம யாரு எவ்வளவு பெரிய தவறு செய்யட்டுமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நீ கையேந்தி துஆ செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். கபூல் செய்வான். அல்லாஹ் தஆலா சொல்றான், قال الله تعالى ابن ஆதம் இன்னக மா தஅவுதனி, நீ என்னிடம் துஆ செய்து கொண்டே இரு, வ ரஜௌதனி, என்னிடத்திலே நீ ஆதரவு வைத்துக் கொண்டே இருப்பேயானால் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து என்னுடைய துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வான் என்று நீ ஆதரவு வைத்தால் வஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபாலி, நான் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன். நீ எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அதை பொருட்படுத்தவே மாட்டேன். எவன் ஆதம் லவ் பலக்து ذنوبك அனான ஸமா, நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உன்னை மன்னிப்பது பெரிய பாரதூரமான காரியம் அல்ல. உன் பாவங்கள் வானத்தை எட்டும் அளவுக்கு இருந்தாலும் சரியே, பூமி நிறைய பாவம் செய்துட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமி நிறைய மன்னிப்போடு உன்னை காத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேங்க, அதனால அல்லாஹ்ட்ட கேட்க, பாவம் செய்தால் அல்லாஹ்ட்ட கையேந்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷப்படுறான்.
என்னுடைய அடியான் எவ்வளவு பாவம் செய்துட்டு அதை மன்னிக்கக்கூடிய ரப்பு நான் தான் என்று வருகின்றானே, இவனுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, பாவங்கள் அதிகமாக செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அங்க மூமின்களே சொல்லல, அங்க எப்படி சொல்றாங்கன்னா யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, பாவங்கள் செய்த என்னுடைய அடியானே. பாவியன் சில பேர்ல நம்ம பார்க்கலாம், வெளியே பார்த்தாங்க பாவிகளே உங்களை ரட்சிக்கின்றார். அல்லாஹ் எப்படி கூப்பிடாம பாருங்க நம்மள, தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து விட்ட என்னுடைய அடியாரே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்க நிராசை ஆகிடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் கையெழுதுங்க, உங்க கையை வெறுங்கையாவே ஆக்க மாட்டான். சாத்தியமே படலா, சாத்தியப்படுத்தி காட்டுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொன்னா அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டு அழுவுங்க. பிரச்சனைகள் கண்ணீர் தண்ணி வந்துருச்சுன்னா அது போதும், உங்களுடைய துவா நிச்சயம் அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குவான். நீங்க நினைக்கலாம் சில விஷயங்களை தாய்மார்களே, சில விஷயங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லையே என்று நீ நினைக்கலாம். நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் மறக்கவே மாட்டான். ஒரு நாள் நிச்சயமாக தருவான். அது அவனுக்கு தெரியும். நாம கேட்டிருக்கோம் அல்லாஹ்ட்ட, அதனால ரொம்ப லேட் ஆகுதுனாலும் லேட் ஆகுறதுனால எந்த பிரச்சனையும் வராது என்பதை நினைக்க வேண்டும். முதல்ல துவா செய்றீங்க, லேட் ஆகுது, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அது எவ்வளவு லேட் ஆனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை என்று நீங்க நினைக்கணும். முதல்ல நான் எவ்வளவு கேட்டு பார்த்தேங்க, அல்லாஹ் தரல, விரக்தி அடையாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயம் அல்லாஹ் தஆலா தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய துஆக்களையும் நாம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவானோ அத்தகைய கலிமாக்களை கொண்டு நாம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய துஆக்களை கபூல் செய்வான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கலிமாக்கள் இருக்கின்றது. அந்த கலிமாவை ஓதி நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்தால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய துஆவை கபூல் செய்வான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த துஆ ஓதிக்கங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இத தஹஜ்ஜத் நேரத்துல இந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ்ட்ட துஆ செய்தால் நம்மளுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பறந்து போய் அல்லாஹ் தஆலா சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த துஆவை தஹஜ்ஜத் நேரத்துல இத ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் இந்த ஏற்பாடு செய்த இந்த இவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எல்லா துஆக்களையும் நான் அனுப்புறேன். நீங்க அல்லாஹ் இடத்துல இந்த துஆவை செய்து நீங்கள் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா தருவான். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவான். சாத்தியமே படாது என்பதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சாத்தியப்படுத்தி காட்டுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்திலேயே கேளுங்க. அவன்கிட்ட கேட்கறதை நிப்பாட்டிடாதீங்க. சாத்தியமே படாததை கூட அல்லாஹ் தஆலா சாத்தியப்படுத்தி காட்டுவான். அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. குர்ஆனை ஓதி முடிச்சவன அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ் என்ன இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, என்னால இதுக்கு மேல முடியலையா அல்லாஹ்ட்ட கேளுங்க. கடைசி நேரம் அல்லாஹ்ட்ட சரணடைங்க. அல்லாஹ் யார்கிட்டையும் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லாதீங்க, அல்லாஹ்ட்ட மட்டுமே சொல்லுங்க. நம்ம நண்பர் எவ்வளவு பெரிய ரொம்ப பழக்கமுள்ளவனாக இருக்கலாம், அவர்கிட்ட கூட சொல்லாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ்ன்னு கையேந்துங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயம் நம்மளுடைய துஆக்களை கபூல் செய்து காட்டுவான். அல்லாஹ்விடத்திலே எது கேட்டு அவன் லேட் ஆக்கினால்
மனசை விட்டுறாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒரு சிறந்ததை கேட்டு அதற்கு எதிர்பார்த்து காத்திருந்தால் அது வணக்கத்தில் சிறந்தது என்று சொன்னார். ஒரு மூமின், ஒரு அடியான் இரவுல ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்திலே இரவு நேரத்திலே அதிகமாக திக்ர் செய்யலாம். கவலைகள் ரொம்ப ஜாஸ்தியான கவலைங்க, ரொம்ப கவலை, பிரச்சனை ரொம்ப இருக்கு, அதனால தூக்கம் வராம உருண்டு இப்படி உருண்டு படுக்கிறான், அப்படி உருண்டு படுக்கிறான், தூக்கமே இல்லை, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கான். யா அல்லாஹ் என்னுடைய பிரச்சனைகள்லாம் போக்கிரு, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்து தூங்கியதான் வச்சுக்கோங்க. முழிப்பு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழிப்பு வந்தவுடன் திருப்பி அல்லாஹ்ட்ட ரப்புட்ட கேளுங்க, கையேந்தி கேளுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய துஆவை கபூல் செய்வான். இரவில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஆக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நிச்சயமாக தருவான். அல்லாஹ் மறதியாளன் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டாலும், எத்தனை விதத்தை எவ்வளவு பிரச்சனைகளை கேட்டாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தஆலா துஆவிலே தீர்வு வைத்திருக்கிறான். துஆ ஒரு வலிமையான ஒரு துஆ. கண்ணியத்துக்குரிய நீங்கள் துஆ செய்தால் சாத்தியப்படாத நிகழ்ச்சி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியப்படுத்தி காட்டுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் துஆ செய்யக்கூடிய அனைத்து துஆக்களையும், பிரச்சனைகளையும், தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.